சோ என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சோ ஆப்வியஸ்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபுட் பழக்கங்கள், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்க ப்ரிஃபர் பண்றது மெக்டானல்ட்ஸ்ல சாப்பிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இந்த மெக்டானல்ட்ஸ் டைனிங், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி எப்படி போவோம், வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலியோட அந்த மாதிரி தானே போவோம். சோ அப்ராக்சிமேட்லி அதாவது மெக்டானல்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி. அந்த மெக்டானல்ட்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் இயர்ஸ்ல அவங்களுடைய 45ல இருந்து பாதி ரெவன்யூ, அதாவது மொத்தமா அவங்க உலகம் ஃபுல்லா ஜெனரேட் பண்ண ரெவன்யூல 45-50% ஆஃப் அமௌண்ட், அதாவது ரெவன்யூவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து தான் எடுத்திருக்காங்களாம் மொத்த ரெவன்யூவை. அப்ப யோசிச்சு பாத்துங்க எந்த அளவுக்கு டைனிங்க்கு ப்ரிஃபர் பண்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது ஒரு பொருளாதாரத்தை வழியில பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு நாடு, நிறைய பணம் ஜெனரேட் ஆகிற, நிறைய ரெவன்யூ ஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு நாடு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சோ அந்த மாதிரியான ஒரு நாட்டுல மெக்டானல்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனி அவங்களுடைய இந்த அளவுக்கான ரெவன்யூவை ஜெனரேட் பண்ணிருக்காங்களா. அண்ட் இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2020, அதாவது இந்த லாக்டவுன் டைம் பீரியட்ல இருக்கு பாத்தீங்களா, ஆப்வியஸ்லி அங்கேயும் லாக்டவுன் தான் இருந்தது. சோ அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா $19.2 பில்லியன் மட்டுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து எடுத்திருக்காங்களாம் மெக்டானல்ட்ஸ். ரிப்போர்ட்டட்லி இதை வந்துட்டு கூகுள் ரிசர்ச் எல்லாம் வந்து சொல்லுது. அப்ராக்சிமேட்லி இந்த அமெரிக்கன் பீப்புள் மணி எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. லைக் என்டர்டைன்மெண்ட்டுக்காக, ஃபுட்காக, அவுட் சைட் ஃபுட்டுக்காக எல்லாம் செலவு பண்றாங்கல்ல. ப்ரோ அப்ப என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, அமெரிக்கானாலே நெகட்டிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. அமெரிக்காக்கு நான் போன வெளியிலே சொல்லியிருப்பேன், அமெரிக்கா ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு அமெரிக்கனுடைய சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா $58,000. சரிங்களா, நம்ம இந்திய மதிப்பில் போட்டோம்னா 8×5=40, ஒரு லைக் ஒரு 4 லட்சம் 40 லட்சம் ரூபா அந்த மாதிரி கிட்ட ஒரு 40 லட்சம் ரூபா வரும். சரிங்களா, சோ அந்த ரேஞ்சில வந்துட்டு அவங்களுக்கு சம்பளங்கள் வரும், அதாவது அவங்களோட ஆவரேஜ் சேலரி. அப்ப இந்த ஆவரேஜ் சேலரியில அவங்க லைக் ஒரு 30 to 40% வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பென்சஸே போயிருமா. சோ அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒரு பாப்புலேட்டடான ஒரு கண்ட்ரி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான ஒரு பெரிய நாடு, நிறைய விஷயங்கள் இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பெரிய நிறைய ரெவன்யூ ஜெனரேட், மற்ற நாடுகள்ல நிறைய ரெவன்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய பெரிய கம்பெனிஸ்மே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆப்பிள் எடுத்துக்கலாமா, ஆப்பிள் கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் ஆப்பிள் அந்த அளவுக்கு பயங்கரமா வித்திருக்காங்க. லைக் ஆப்பிள் ஐபோனா இருக்கலாம், ஆப்பிள் ஐபேடா இருக்கலாம், ஆப்பிள் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே, லைக் ஐபோன் 15 Pro Max, 14 Pro Max இது எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல விக்கிறது அப்படின்னா, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்குமே அவங்க விக்கிறாங்கன்னா, லைக் அது எல்லாத்துக்குமே தெரியும் அது வேற 1 லட்சம் ரூபாய் கிடையாதுன்னு. லைக் இந்தியாவுடைய டாக்ஸஸ் ஜாஸ்தியா இருந்தாலுமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் ஆப்பிளினுடைய இந்தியாவுடைய பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி அப்படின்னே நம்ம சொல்லலாம் இல்லையா. சோ இந்த ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகள்னால மாறிட்டு வருது. இப்போ ரெண்டாவது இன்னொரு சைட பாப்போமா, அவங்களுடைய பவர்ஃபுல்னஸ் என்ன தெரியுமா, அமெரிக்கானுடைய பாசிட்டிவ் சைடு அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மிலிட்டரி போர்சஸ் இருக்கு. அண்ட் நிறைய பிக் கம்பெனிஸ்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால தான் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க மேனுபேக்சரிங் பண்ணலாம், அங்க வந்துட்டு லைக் லைசன்சபிள் நிறைய விஷயங்கள் அங்க பாசிட்டிவ்ஸா இருக்கு. அவங்களுடைய ஆர்மி போர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய கவர்மெண்ட் போர்ஸா இருக்கட்டும். நம்ம ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அதுல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கண்ட்ரியே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா தான் இருக்கும். லைக் அவங்க சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா ஃபுட் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, நீங்க இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழுங்க, இப்படி வாழலாம், இந்த மாதிரி வாழலாம் சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி சொல்றவங்க கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் இருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி இந்த வீடியோ நீங்க என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். ஆனா எதிர்காலத்துல இது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. லைக் இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு வருது, நம்ம கான்செப்ட் போற கல்ச்சர் எல்லாம் சொன்னல, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வர வர பெரிய பெரிய கம்பெனிஸ் டார்கெட் பண்ணும்போது நம்மளும் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா நம்ம இப்ப இருக்கிறோம்ல, நம்ம இப்ப இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கோம். லைக் செலவுகளை கட்டுப்படுத்திட்டு நான் சேவிங் பண்றேன், நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம செய்யணுங்க. ஆப்வியஸ்லி அது ஒண்ணு மட்டும்தான் நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரே வழி. அதாவது இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ப்ரொஃபஷனலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, லைக் இப்ப நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்து பாருங்களேன், கூகுளா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், லைக் யூடியூப் கூகுளோடதுதான். சோ பெரிய கம்பெனிஸினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னு நல்லா கவனிங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரிலேட்டட் கம்பெனியா இருக்கலாம், ஆனா பெரிய போஸ்டிங்ல இருக்கிறது இந்தியன் பீப்புள் தான். ஏன்னா நம்ம புஷ் பண்ண போடுறோம், ஸ்டடி பண்றதுக்காக புஷ் பண்ண போடுறோம்ல. ஆனா நம்மளே நேச்சுரலா ஸ்டடி பண்றவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க பெரிய லெவல்ல
சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய லெவலில் படிக்கிறதுக்கும் நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கும் அவங்க அமெரிக்கால செட்டில் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான் விஷயமே. அப்ப அமெரிக்கன் பீப்புள் செட்டில் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் அவங்களுடைய டவுன் கிரேட். நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா லைக் டீன் பீப்புள் நம்ம எல்லாம் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் படிப்போம். லைக் எப்போ படிக்க சொன்னாங்கன்னா படிப்போம். ஆனா அமெரிக்கா ரிலேட்டட் பசங்க, அதாவது 19 அந்த டீன் ஏஜ்ல இருப்பாங்கல்ல, அந்த ரிலேட்டடான வயசுல இருக்கக்கூடிய பசங்க புக்ஸே படிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சஸ் எல்லாம் வருது. சோ நம்ம இந்தியன் கல்ச்சர் நம்மளே எஜுகேஷனுக்காகவும் சேவிங்ஸ்க்காகவும் எல்லா விஷயங்களுக்கும் நம்மள புஷ் பண்ணுது இல்லையா? சோ இந்த ஒரு ரீசனாலதான் கம்பேரிட்டிவ்லி வெல்த் வைஸ் நம்ம கம்மியா இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கு, ஹிடன் ரீசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொன்ன அப்படின்னா ஒண்ணு காப்பிரைட் உலகம், இல்ல நான் அதான் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அமெரிக்கன் கல்ச்சரை மட்டுமே வச்சு நம்ம இந்தியன் கல்ச்சர் கீழே போயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம சூப்பரான ஒரு கல்ச்சர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நல்ல எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நல்லா எஜுகேட் பண்ணிக்குவோம். நம்மளையே நெக்ஸ்ட் வரக்கூடிய இயர்ஸ்ல நம்மளோட எஜுகேஷனை ஸ்கில்ல டெவலப் பண்ணி ஆப்வியஸ்லி நிறைய சாதிப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன்.